கோடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை சம்பவங்கள் தமிழக அரசியலில் புயலை கிளப்பியுள்ள நிலையில் முதல்வர் பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். எனினும் மீண்டும் திமுக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா கோடநாடு சம்பவத்தில் முதல் குற்றவாளியே முதலமைச்சர்தான் என கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோடநாடு விவகாரம் தொடர்பாக வெளியான வீடியோ உண்மைக்கு புறம்பானது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்துள்ளார். தன் மீதும் ஜெயலலிதா மீதும் அவதூறு பரப்பிய நாரதா நியூஸ் ஆசிரியர் உள்ளிட்டோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் கோடநாடு கொள்ளைச் சம்பவம் தொடர்பாக உரிய முறையில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் முதல்வர் பழனிசாமி கூறினார். 2017 ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி நடைபெற்ற ஒரு சம்பவத்தில் என்னை சம்மதப்படுத்தி செய்தி வெளியிட்டுள்ளார். இது முற்றிலும் உண்மைக்கு மாறானது, துளியும் உண்மையில்லை. இந்த செய்தியை வெளியிட்டவர்கள் மீதும் மற்றும் இவர்களுக்கு பின்புலமாக உள்ளவர்கள் கண்டறியப்பட்டு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது சம்பந்தமாக நேற்றைய தினமே சென்னை காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை சட்டப்படி நடவடிக்கைகள் மேற்கொள்வார். ஆனால் கோடநாடு சம்பவத்தில் முதல் குற்றவாளியே முதல்வர் எடப்பாடி பழனிசாமிதான் என்று முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக கொள்கை பரப்பு செயலாளருமான ராசா குற்றஞ்சாட்டியுள்ளார். கோடநாடு எஸ்டேட்டில் சிசிடிவி கேமராக்கள் அணைத்து வைக்கப்பட்டது எப்படி என கேள்வி எழுப்பியுள்ள ராசா, ஜெயலலிதா மரணம், கோடநாடு கொலைகள் உள்ளிட்டவை பல்வேறு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் முறையாக விசாரணை நடத்தினால் முதல்வர் பழனிசாமி குற்றவாளியாவது உறுதி என்றும் தெரிவித்துள்ளார். சார், அவங்க இன்வெஸ்டிகேஷன்லாம் முடித்து சார்ஜ் ஷீட் போட்டாங்க. இப்போ சார்ஜ் ஷீட் போட்டதற்கு பிறகு புதுசாக ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அப்போ சிஆர்பிசியில் என்ன சொல்கிறான், ஒன் தி சார்ஜ் ஷீட் இஸ் ஃபைல் ஆர் தி டூரிங் தி கோர்ஸ் ஆஃப் ட்ரையல், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகோ அல்லது குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் விசாரணை நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் போதோ புதிய தகவல் கிடைத்தால் அதற்காக புதிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. நான் தான் சொன்னேன், முன்னாடி சேகரித்த தகவல்கள் அடிப்படையில் ஒரு சார்ஜ் ஷீட் போட்டீங்க. இப்போ உண்மை வெளியே வருது. செகண்ட் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணி. அந்த செகண்ட் சார்ஜ் ஷீட்டில் எடப்பாடி பழனிசாமி அக்யூஸ்டா வருவார். இது தொடர்பாக திமுக வழக்கு தொடர்வது குறித்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என கூறியுள்ள ராசா, ஆவணப்படம் தொடர்பாக முதல்வர் பழனிசாமி தாமாக முன்வந்து காவல்துறையில் மனு அளித்துள்ளது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் ரீதியாக நாங்கள் இந்த வழக்கை அரசியல் ரீதியாக மட்டும் அணுகலை, நீதியின் நியாயத்தின்படி அணுகணும்னா இன் ஆர்டர் டு என்ஷூர் தி ஃபேர் இன்வெஸ்டிகேஷன், ஒரு நியாயமான வெளிப்படையான விசாரணையை நடத்த வேண்டும் அல்லது நடத்துவதாக மக்கள் கருத வேண்டும் என்றால் முதலாவதாக அவர் தன்னிடத்தில் இருக்கிற போலீஸ் லாக்காவை விட்டுவிட வேண்டும். என்ன கேட்டால் தார்மீக ரீதியாக பார்த்தாக்கா முதலமைச்சராக இருக்கக்கூடாது. சரி, ரைட், உங்களுக்கு பதவி ஆசை அதிகம் எங்களுக்கு தெரியும். குறைந்தபட்சம் இந்த விசாரணையை நடுநிலையாக நடத்துவதற்கு தன்னிடம் இருக்கிற லாக்காவையாவது விட்டுக் கொடுக்க வேண்டும். இதனிடையே கோடநாடு தொடர்பான வீடியோ விளம்பரத்திற்காக எடுக்கப்பட்டது என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குற்றஞ்சாட்டியுள்ளார். முதலமைச்சர் கத்தியால் குத்துவது போலவோ சுவர் ஏறி குதிப்பது போலவோ அந்த வீடியோவில் எதுவும் இல்லை எனவும் அவர் விளக்கமளித்தார். எடப்பாடியார் கத்திட்டு அவரை குத்துற மாதிரி காட்டியிருக்காங்களா, இல்லை எடப்பாடியார் சோரேறி குச்சியை காட்டுறாங்களா? அவர் பேட்டி கொடுக்குறாரு, கொடநாடை காட்டுறாங்க, அங்கே 2 நாய் ஓடி பார்க்குறாங்க, அவர் இறந்தவர் அந்த வாட்ச்மேன் இறந்ததை காட்டுறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே மீடியாக்களில் வந்தது தானே, எல்லா டிவிலையும் ஓடினது தானே. அதை காட்டிட்டு இந்த கொலையில் இவர் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி இவர் சொன்னால் என்ன அர்த்தம்? கோடநாடு கொள்ளை மற்றும் கொலை விவகாரத்தில் முதல்வர் பழனிசாமியின் பெயர் அடிபடுவதால் மத்திய மாநில அரசுகளின் கீழ் இயங்கும் விசாரணை அமைப்புகள் முறையாக விசாரிக்குமா என்ற ஐயம் எழுந்துள்ளதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதியின் கண்காணிப்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.